1990களில் ராஞ்சியில் இருக்கிற ஒரு சாதாரண புழுதி பறக்கிற மைதானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சூரியன் மறையிற அந்த மாலை நேரத்தில் கிழிஞ்சு போன ஷூவோட ஒரு சின்ன பையன் தனியாக விளையாடிட்டு இருக்கான். மொத்த பசங்க யாருமே அவனை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அந்த பையன் கண்ணில் ஒரு வெறி, விளையாட்டின் மேலே ஒரு தீராத காதல். ஆரம்பத்தில் அவன் ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பராக தான் இருந்தான். ஆனால் அவரோட கோச், நீ ஏன் விக்கெட் கீப்பர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை இந்திய கிரிக்கெட் வரலாற்றையே இந்த அளவுக்கு மாற்றி எழுதும்னு அப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நாம இந்த அலசல எதை பற்றி பார்க்க போறோம்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருமே கண்டுக்காத ஒரு குளிர்ந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுற உலக கோப்பையை உச்சி முகர்ந்த நம்ம MS தோனியோட உணர்ச்சிகரமான அந்த பயணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? முதல் அத்தியாயம், பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிட்ச் வரையிலான அந்த பயணம். தொடர் நிராகரிப்புகள். அதாவது எப்படி சொல்றது, ஒரு இளைஞனோட கனவு கண் முன்னாலேயே சுக்குநூறா உடையிற தருணங்கள் அது. முதல்ல ஜார்க்கண்ட் டீம்ல ரிஜெக்ஷன், அப்புறம் பீகார் டீம்ல ரிஜெக்ஷன். போற இடத்துல எல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுது. ரொம்ப கஷ்டப்பட்டு போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு போக கையில சுத்தமா காசு இல்ல. இதுக்கு நடுவுல குடும்பத்துல இருந்து வேற பயங்கரமான பிரஷர். இந்த கிரிக்கெட் எல்லாம் விட்டுட்டு உருப்படியா ஏதாவது வேலைக்கு போவா அப்படின்னு சொல்ற கடுமையான வார்த்தைகள். ஒரு இருண்ட சூழ்நிலையில தனியா நின்னுட்டு இருக்கிற ஒரு ஃபீல். ஒவ்வொரு நிராகரிப்பும் அவரோட இதய துடிப்பை இன்னும் வேகமாக்கின காலம் அது. கரக்பூர் ரயில் நிலையத்தில் அவர் வாழ்ந்த அந்த 2 விதமான வாழ்க்கை நிஜமாவே ரொம்ப கஷ்டமானதுங்க. ஒரு பக்கம் அந்த நீல நிற விளக்கு வெளிச்சத்துல சோர்வான முகத்தோட டிக்கெட் கலெக்டரா இரவு பகல் பார்க்காம உழைக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா மறுபக்கம் நடுராத்திரியில யாருமே இல்லாத அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒத்த திருவிளக்கு வெளிச்சத்துல தனியா பிராக்டிஸ் பண்ற இன்னொரு வாழ்க்கை. அந்த அமைதியான ராத்திரியில சுபத்துல விழுகிற நிழலோட அவர் பேட்டை சுழற்ற அந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும். சம்பள பணம் மொத்தமும் கிரிக்கெட் கிட் வாங்கவே சரியா போயிடும். சாப்பாட்டுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண நாட்கள் அது. அந்த 2 தருணங்கள்ல கூட அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன் கனவை யாரும் திருடல, நானும் அதை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான். டிக்கெட் கவுண்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும் போதும் இந்தியா ஜெர்சி போட்டு விளையாடணுங்கிற அந்த தீராத ஆசையை அவர் எவ்வளவு ரகசியமாகவும் பிடிவாதமாகவும் தன் நெஞ்சுக்குள்ள வச்சிருந்தார் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது இல்லையா? இத்தனை வருஷ இருட்டுக்கு பிறகு ஒரு விடியல் வருது. அந்த மாபெரும் திறமையின் வருகை. தோல் வரைக்கும் முடி, அபாரமான திறமை, பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு அதிரடி ஆட்டம். 2004 இந்தியா A டீம்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ மேட்ச்லயே தன்னோட முத்திரையை ரொம்ப ஆழமா பதிச்சிட்டார். அது வரைக்கும் அமைதியா இருந்த ஒரு எரிமலை டக்குன்னு வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து யார்ப்பா இந்த பையன் அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட தருணம் அது. 148. 2005 பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு அடிச்ச இந்த ரன்கள் ஒரு சாதாரண அறிமுகமே கிடையாதுங்க. மைதானமே அதிர்ந்த தருணம் அது. அந்த பொன்னிற வெளிச்சத்துல அவர் பேட்டை சுழற்றின விதம், தோனி அப்படிங்கிற அந்த பேரு ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட நரம்புகள்லையும் ஒரு மின்னல் மாதிரி பாஞ்ச நேரம் அது. அந்த அதிரடியான ஆட்டத்திலிருந்து அப்படியே ஒரு ஆழமான அமைதிக்கு நம்ம இப்ப மாறுவோம். கேப்டன் கூல் உருவாக்கம். 2007 T20 உலக கோப்பை. அவருக்கு கேப்டன் பொறுப்பு கொடுத்தப்போ இவன் இதுக்கு செட் ஆவானா அப்படின்னு பல பேர் ஓப்பனாவே சந்தேகப்பட்டாங்க. ஆனா அந்த மாபெரும் சந்தேகங்களுக்கு மத்தியில பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஃபைனல் மேட்ச் ஒட்டுமொத்த தேசத்தோட அழுத்தத்தையும் அவர் மேல கொண்டு வந்து நிறுத்துச்சு. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு லாஸ்ட் ஓவர்ல 13 ரன்கள் தேவை. மைதானமே அப்படி ஒரு அமைதியில உறைஞ்சு போயிருக்கு. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எந்த அனுபவம் இல்லாத இளம் பவுலர் ஜோகிந்தர் சர்மா கிட்ட பந்தை கொடுக்கிறாரு. உலகமே ஷாக் ஆகி பாக்குது. ஆனா தோனியோட கண்கள்ல மட்டும் எந்த பதற்றமும் இல்ல, ஒரு ஆழமான அமைதி மட்டும்தான். பந்து வீசப்படுது, காத்துல மேல போகுது. அந்த ஒரு நிமிஷம் காலமே மெதுவா உறைஞ்சு நின்ன மாதிரி ஒரு ஃபீல். விக்கெட். இந்தியா உலக கோப்பையை ஜெயிச்சிருச்சு. ஸ்டேடியம் முழுக்க ஆரவாரம், வானத்துல கான்ஃபெட்டி மழை. தன்னை சந்தேகப்பட்டவங்க முன்னாடி ஒரு புதிய கேப்டன் தன்னை நிரூபிச்ச தருணம் அது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸ். 2011 மும்பை வான்கடை மைதானம், உலக கோப்பையோட இறுதி கட்டம். ஃபைனல்ல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்தியா கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தப்போ அவர் யுவராஜ் சிங்குக்கு முன்னாடியே களத்தில் இறங்கின முடிவை பலரும் கடுமையா விமர்சிச்சாங்க. ஏன் இப்போ இவன் முன்னாடி வர்றான் அப்படின்னு சரமாரியா கேள்விகள். இந்தியா தோற்றுமோ அப்படிங்கிற பதட்டம் இந்தியா முழுக்க சூழ்ந்திருக்கு. ஆனா அவர் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லல. அவருடைய பேட் பேசிச்சு. அந்த ஒரு நொடி தோனியோட பேட்ல இருந்து புறப்பட்ட அந்த பந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல மேலே எழும்பி ஃப்ளட் லைட் வெளிச்சத்தை கிழிச்சுக்கிட்டு சிக்ஸரா மாறின அந்த காட்சி. மைதானமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் அப்புறம் அப்படியே வெடிச்சு கிளம்புச்சு. நம்மளோட 28 வருஷ காத்திருப்பு முடிவுக்கு வந்த தருணம் அது. சக வீரர்களோட கண்கள்ல வழிஞ்ச ஆனந்த கண்ணீர் மொத்த இந்தியாவோட கண்ணீரா மாறிச்சு. காத்துல பேட்டை சுழட்டிட்டு அவர் ரொம்ப அமைதியா நின்ன அந்த பார்வை நம்ம நெஞ்ச விட்டு என்னைக்கும் நீங்காது. ஒரு தேசத்தோட நாயகனா அவர் உயர்ந்த அந்த தருணத்திலிருந்து அவர் உருவாக்கின அந்த பொற்காலத்தையும் சாதனைகளையும் பார்க்கலாம். 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ODI உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அப்புறம் CSKக்காக 5 முறை IPL கோப்பைகள். இதுல நிஜமாவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கிரிக்கெட் உலகத்துல இவ்வளோ பெரிய ஈடு இணையற்ற வெற்றிகளை அடைஞ்சப்போ கூட அவர் ஒரு தடவை கூட தன்னோட நிதானத்தை இழந்ததே கிடையாது. அதுதான் அவரை கேப்டன் கூல் அப்படின்னு வரலாற்றுல என்னைக்கும் நிரந்தரமா நிலைநிறுத்தி இருக்கு.
இந்த ஜாம்பவானோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப ஆழமானதுங்க. டிக்கெட் கலெக்ட் பண்ணவா உலக கோப்பையை தூக்குமா அப்படிங்கிறது எப்பேற்பட்ட தன்னம்பிக்கை பாத்தீங்களா? யாருமே உங்களை நம்பாத போது நீங்க உங்களை முழுமையா நம்புங்க. அப்புறம் அழுத்தத்தை பார்த்து பயப்படாதீங்க, அதுவே உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் நம்மளை அதே ராஞ்சியோட புழுதி படைஞ்ச மைதானத்துக்கே கூட்டிட்டு போகுது. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோடு இதை முடிக்க நான் விரும்புறேன். இருண்ட பிளாட்ஃபார்ம்ல யாருமே இல்லாம தனியா போராடின ஒரு சாதாரண டிக்கெட் கலெக்டரால உலக கோப்பையை வென்று சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னா உங்க மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்கிறத தடுக்கிறது எது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உத்வேகத்தோட இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இது மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.